விதி எப்படி விளையாடுச்சு அப்படின்னா, சந்தியாவுடைய உடல் வாகு அப்படிங்கிறது வந்து அதற்கான ஒரு இதோட வர ஆரம்பிச்சது. அவங்க திரைப்படத்துல தொடர்ந்து நடிக்க முடியாதுங்கிற சூழ்நிலையும் அதுல இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க நடிக்கணுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. இதுதான் வந்து இதையெல்லாம் மீறி செய்யறவங்க இருக்காங்க. பட் அவங்களுக்கும் தனியா இருந்தாங்கன்னா 1000 பிரச்சனைங்கிறது தான். அப்ப வந்து இந்த பேட் ஹாபிட்ஸ் இல்லாத, அந்த எந்த ஒரு போதையும் இல்லாத வாழ்றது அப்படிங்கிறது வந்து அது வேற ஒரு பெரிய பிரச்சனை. அண்ட் பாடியை மெயின்டைன் பண்ணணும். யூ கான்ட் சி ஜெயலலிதா அப்படிங்கிறவங்க ஒரு அகம்பாவி, ஒரு சர்வாதிகாரி, ஒரு காங்கிரஸ் அந்த டைம்ல செய்வதறியாம மண்டை காஞ்சிட்டு உட்கார்ந்து இருந்தது. சிவாஜி கணேசன் கூட ஜானகியோட போய் கூட்டணி வைக்கிற அளவுக்கு தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப கேவலமான ஒரு சிச்சுவேஷன் அந்த டைம். அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பற்றியவர்கள் தான் இந்த வீடியோ. பல விதமான டென்ஷனான பொலிட்டிக்கல் டிபேட்ஸ், பொலிட்டிக்கல் இன்டர்வியூ அதெல்லாம் நம்ம எடுத்திருக்கோம். பட் இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா மறைந்த முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு ட்ரைபியூட்டா தான் இந்த வீடியோ பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்முடன் இணைந்திருக்கிறார் துக்ளக் வாசகர், துக்ளக்குடைய நீண்ட நாள் நெடிய நாள் வாசகர் அண்ட் முக்கியமாக சர்காஸ்டிக்கான தன்னுடைய பொலிட்டிக்கல் கமெண்ட்ஸ் வந்து வைக்கக்கூடியவர் திரு டிடிஎஸ் ரவி அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் சார். பொதுவாகவே இந்த ஒரு லாஸ்ட் 9 வருஷம் 8 வருஷமா நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற டைலாக் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த அம்மா மட்டும் இருந்திருந்தா அப்படின்றது தமிழகத்தில் பட்டி தொட்டி எல்லாம் கேட்டுக்கூடிய ஒழிக்கக்கூடிய ஒரு வைத்தறிச்சலா இருக்கக்கூடிய ஒரு டைலாக் அப்படின்னு சொல்லலாம். காரணம் 8 வருஷம் ஆயிடுச்சு. ஒருத்தங்க வந்து இறந்த பிறகு ஒரு 5 வருஷம் கழிச்சு ரெலவன்ஸ் அப்படின்றது குறைஞ்சிரும். பட் இறந்து 8 வருடம் ஆகியும் இன்னும் அவர்கள் இருந்திருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறது. ஓவராலா ஜெயலலிதா அப்படின்ற பெயர் கேட்டவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வருவது எது சார்? ஜெயஜெயன் தான் ஞாபகம் வரும். ஜெயலலிதா ஜெயராம் அப்படின்னும் போது ஆண்டவன் வந்து அந்த ஜெயஜெயவை முதல்ல கொடுத்துருந்தான். பொதுவா வந்து பெண்கள் வந்து ஒரு துறையில வளர்ச்சி பெறுறதுங்கிறது வந்து இன்னைக்கும் கஷ்டமான ஒரு விஷயம். பேசுறதுக்கு ஈஸியா இருக்கலாம், இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க வந்து இந்த துறைக்கு வரணும்னு நினைக்கல. அவங்க வந்து படிக்க போகிறாங்க. யூஸ்வலா எல்லாரும் இந்த டாக்டர், இன்ஜினியர் அப்படிங்கிற அடிப்படையில தான் போறாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல பதவியில இருந்தாரு. கூடவே அவருக்கு வந்து இந்த 2வது மனைவி, குடி, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஏறத்தாழ என்ன சம்பாதிச்சாரோ அந்த சொத்தெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாரு. அந்த பெரிய இடத்துல ஒரு பேலஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒருத்தரா இருக்கிறதுனால மனைவி சந்தியா மேடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்ட்டிஸ்க்கு போறாங்க, அங்க போகிறாங்க, அங்க பார்க்கப்பட்டிருக்கலாம். அவங்கள வந்து திரைப்படத்துக்கு கூட்டு வந்ததுனால அந்த குடும்பம் தப்பிச்சதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த குடும்பம் தப்பிச்சது, இவங்க படிக்கிறாங்க, ரொம்ப சின்ன பொண்ணு அப்படிங்கிறதோட அது நிக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விதி எப்படி விளையாடுச்சு அப்படின்னா, சந்தியாவுடைய உடல் வாகு அப்படிங்கிறது வந்து அதற்கான ஒரு இதோட வர ஆரம்பிச்சது. அவங்க திரைப்படத்துல தொடர்ந்து நடிக்க முடியாதுங்கிற சூழ்நிலையும் அதுல இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க நடிக்கணுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. இதுதான் வந்து ஒரு சித்தி படத்துல ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, காலம் இது காலம் இது கண்ணுரங்க மகளே, காலம் இதை தவற விட்டால் தூக்கமில்லை மகளே, காலம் இதை தவற விட்டால் தூக்கமில்லை மகளேன்னு அந்த பாட்டு வந்து இவங்களுக்கு அந்த வயசுல உண்மையிலே பாட வைத்து நல்ல சொகுசா ஒரு பேம்பரிங் பண்ணப்பட்டு தான் வளர்த்துக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஹீரோயின், ஒரு லேடி, அவங்க வின் பண்றது என்ன பெரிய விஷயம். அவங்க அப்பா அம்மா வந்து திரைப்படத்துலதான் இருந்திருக்காங்க, இவங்க ஒன்னும் புதுசா திறமையை வளர்த்து கொண்டு வரல அப்படின்னு எல்லாம் விமர்சிக்க முடியும்னு சொன்னா அந்த விமர்சனங்கள் எல்லாம் அவங்களுக்கு பொருந்தும். பட் அவங்க அங்கிருந்து மேல வர்றாங்க அட் ஏஜ் ஆஃப் என்ன ஏஜ்ன்னு யோசிச்சு பாருங்க. அண்ட் ஒரு கன்னட படத்துல நடிக்கிறாங்க, அப்புறம் இன்னொரு படத்துல வருது, அதுக்குள்ள எம்ஜிஆர் கிட்ட வர்ற மாதிரி படம் வர்ற மாதிரி வருது. கண்டினியூஸா ஒரு 23 படங்களுக்கு மேல அவங்க வந்து எம்ஜிஆரோட நடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் சரோஜா தேவி வாஸ் a hit, பட் எம்ஜிஆர் ஜெயலலிதா வாஸ் a jubilant விஷயம். இது வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல டோட்டலா மாத்திடுது. டெஃபினெட்லி ஷி பிகேம் இப்பதான் அந்த சின்ன வயசுல இல்லாட்டியும், சின்ன வயசுல ஒரு கோல்டன் ஸ்பூனா இருந்தாலும் அந்த கோல்டு அனுமானம் வைக்கப்பட்டு திரும்பி இந்த கோல்டன் ஸ்பூன் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சதுங்கிறது இப்படித்தான். இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், பெண்ணு அப்படின்னா 1000 பிரச்சனை இருக்குங்கிறத சொல்லிட்டோம். அந்த தனியா இருக்கிறதுங்கிறது இருக்கு பாருங்க, அது ஆம்பளைக்கும் கஷ்டம், பெண்ணுக்கும் கஷ்டம். நிறைய பெற்றோர்கள் நினைக்கிறாங்க, என் பையன் அயல்நாட்டுல இருக்கான், இல்ல வெளி மாநிலத்துல இருக்கான், சென்னையில இருக்கான், அவன் வந்து அவனுக்கு சாப்பாடு கிடைச்சிருது, வாரம் வாரம் வர்றான்,
அல்லது 15 நாளைக்கு ஒரு முறை வரான், அல்லது மாதத்துக்கு ஒரு முறை வரான், அப்பனா அவன் சந்தோஷமா இருப்பான் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. கமலஹாசன் ஒரு இன்டர்வியூல அதை சொல்லியிருந்தாரு. நான் பெரிய செலிபிரிட்டி, நான் வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போய் சாப்பிட்டா என்னோட ரூம்ல யாரும் இல்லை, என் வீட்டுல என்னிடம் வரக்கூடியவே யாரும். அது அப்கோர்ஸ் அவங்க வந்தவங்க எல்லாம் அனுப்பிச்சு வச்சிட்டாரு, அதனால அவர் தனியா இருந்தாரு. ஆனா அந்த வெறுமை அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்துல அந்த அந்த டைம் இருக்கு இல்லையா, பிஃபோர் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம், எந்திரித்தவுடன் ஒரு மணி நேரம் அப்படிங்கிற அந்த டைம் இருக்கு இல்லையா, அது கூட 4-5 பேரோட இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அது வராது, அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. ஆனா டோட்டலா லோன்லியா இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த காலையில அந்த கோழி கூவுற வரைக்கும், சேவல் கூவுற வரைக்கும் அந்த வெறுமையை தாங்கி வரணும். அண்ட் அவங்க வந்து ஒரு ஒரு புக் ரீடர் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க புத்தகங்களோட படிச்சுட்டு அப்படிலாம் அவங்க விரும்புனாங்களா சார்? ஏன்னா அரசியலுக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க ஒரு அன்டச்சபிள், ஒரு கம்யூனிகேட்டே பண்ண முடியாத நிலைமையில இருந்தாங்கன்றதா ஒரு குற்றச்சாட்டாவே அது இருக்கும். பட் அது தனிமையை அவங்க விரும்புனாங்களோ ஒரு வேலை? இல்ல, ஒரு சினிமா நடிகை, அதுவும் எம்ஜிஆருடைய நடிகை, தொடர்ந்து எம்ஜிஆரோட நடித்து கொண்டிருக்கிற நடிகை அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் அவங்க வீட்டுக்குள்ள யாரும் போயிட முடியாது. அவங்க தனியா இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டது. அவங்க அப்படி இருக்கணும்னு நினைக்கல. நான் சொல்றது ஸ்டார்டிங்ல, அதாவது அவங்க அம்மா இறந்து அவங்க தனியா இருக்கிறதுங்கிற ஒரு சிச்சுவேஷன், பிகாஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் எம்ஜிஆர். அது வந்து தனியா இருக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது அவங்களுக்கு நிர்பந்திக்கப்பட்டது. பெண்களுக்குன்னு ஒரு தனிமை இருக்கு சார். அது வந்து எப்படின்னா, அதாவது அவங்க நீங்க எல்லாம் விளையாட்டு எல்லாம் பண்ணுவாங்க, ஒரு சினிமால நாடகத்துல நடிக்கிறவங்க மாதிரி அந்த டைலாக் எல்லாம் கரெக்டா சொல்லிட்டு போயிட்டு வீட்டுக்கு போகும்போது அழுதுட்டு போவாங்க. அந்த வீட்டுல இருக்கிற பிரச்சனைக்கு அழுதுட்டு இருப்பாங்க. இங்க ஜாலியா டிராமால காமெடி எல்லாம் பண்ணிருப்பாங்க, டான்ஸ் எல்லாம் ஆடிடுவாங்க, அங்க போயிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. இது பெண்களுக்கு இயற்கையாகவே. ஷேக்ஸ்பியர் சொன்னா இல்லையா, we are all artists and the world is a drama அப்படின்னு சொல்லிட்டு டிராமா ஸ்டேஜ்னு சொன்ன மாதிரி அது பெண்களுக்கு தான் பொருந்தும். ஆண்களுக்கு வந்து வெரைட்டி கிடைச்சிடும். வெரைட்டி எப்படி கிடைக்கும்னா, நம்மளால ராத்திரி 1 மணிக்கு ரோட்ல நடந்து போயிட்டு திரும்ப வந்து படுத்து தூங்க முடியும், நம்மளால மழையில நனைய முடியும். அதெல்லாம் எதுவுமே இவங்களால பண்ண முடியாது. மழையில நனைஞ்சா இதை பார்க்கக்கூடிய எவனோ ஒருத்தன், இப்ப ஸ்டாலின் ஐயா நல்ல போதையை கொடுக்கறதுனால அந்த போதையில ஒரு காவலாளியை கூட ராத்திரி 2 மணிக்கு பழவந்தாங்கல் சப்வேல வந்து மானபங்கப்படுத்த நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அவங்களால they can't do anything on their own அப்படிங்கிறது வந்து ஒரு சிச்சுவேஷன். இதையெல்லாம் மீறி செய்யறவங்க இருக்காங்க. பட் அவங்களுக்கும் தனியா இருந்தாங்கன்னா 1000 பிரச்சனைங்கிறது தான். அப்போ வந்து இந்த பேட் ஹாபிட்ஸ் இல்லாத, அந்த எந்த ஒரு போதையும் இல்லாத வாழ்றது அப்படிங்கிறது வந்து அது வேற ஒரு பெரிய பிரச்சனை. அண்ட் பாடியை மெயின்டைன் பண்ணணும். யூ கான்ட் சி ஜெயலலிதா அப்படிங்கிறவங்க ஒரு அகம்பாவி, ஒரு சர்வாதிகாரி, ஒரு யாரும் அணுக முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லுகின்றவர்களுக்காக தன கதைகளை நான் சொல்றேன். அவங்களுக்கு புரிய வேண்டியது என்னன்னா, இட் இஸ் நாட் ஈஸி டு பி எ ஜெயலலிதா. ஜெயலலிதாவாக வாழ்வது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. பெண்களுக்கே அந்த பிரச்சனை உண்டு, நிறைய பிரச்சனைகள் உண்டு. அதுல இவங்களுக்கு வந்து அது இன்னும் அவங்க யாரை எதிர்க்கிறாங்கன்னு பாருங்க. திமுகல கருணாநிதி ஐயா வந்து எல்லாரையும் தூக்கி போட்டவர், ஈவே ராமசாமியை தூக்கி போட்டவர், அண்ணாதுரை அப்கோர்ஸ் அவரே இறந்துட்டாரு. இவர் இப்படி பூந்துக்கு எம்ஜிஆரை பயன்படுத்தி முதலமைச்சர் ஆயிடுறாரு, அப்புறம் எம்ஜிஆரை தூக்கி போடுறாரு, எம்ஜிஆரை மட்டுப்படுத்துறாரு. அந்த மாதிரியான ஒரு மனுஷனை நீங்க அரசியல் எதிரியா பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. 91ல அவங்க வந்து கிட்டத்தட்ட 44% வாக்கு வாங்குறாங்க. அது வந்து ராஜீவ்காந்தி நாளதான் அப்படின்ட்டாங்க. அப்போ அதுக்கு அடுத்தது 96ல அவங்க படுதோல்வி, அதாவது பட்டுப்புடவை இருந்தது, இது செருப்பு இருந்தது அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து 21%. அப்போ ஆனா 2001க்கு அப்புறம் அந்த அம்மா காட்டின டான்ஸ் இருக்கு பாருங்க, ருத்த தாண்டவம். அதாவது 2001ல 31%, அப்போ வந்து இவங்க டிஎம்கே வந்து 30.92, 2006ல 33.6, இவங்க வந்து 26, 2011ல 38, இவங்க 22. ஓட விரட்டினாங்க, சுத்தமா ஓட விரட்டினாங்க. 1% டிஃபரன்ஸ் தான் இருந்திருக்குது. பட் அது அப்படியே 10% டிஃபரன்ஸா டெவலப் ஆயிருக்குது. 2001ல 1% இருந்த அந்த டிஃபரன்ஸ
ஏறத்தாழ அவங்க வந்து ஷீ இஸ் மேக்கிங் இட் ஆஸ் 10% டிஃபரன்ஸ்ன்னு கொண்டு வராங்க. எந்த 10% அவங்களுக்கு வந்து 91லயே இயல்பா கிடைச்சதோ அது ராஜீவ்காந்தி செத்ததுனாலதான் அப்படின்னு சொல்லி கதை விட்டுட்டாங்க. சோ அது ஒரு அந்த நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க இந்த பெண்களுடைய லைஃப்ங்கிறதே ஒரு ஹைப்பர் போலா மாதிரி ஏற்றம் இறக்கம் இருக்கும். யார் வந்து என்ன விமர்சிப்பாங்க, எங்க பின்னாடி பேசுவாங்க, யார் குழி நோண்டுவாங்க எதுவும் தெரியாது. ஒண்ணும் இல்ல சார், மணிரத்னம் ஒரு டீசெண்டா படம் எடுக்கக்கூடிய ஒரு நாகரிகமான டைரக்டர், கரெக்டா? 20 படம் எடுக்கிறார். கருணாநிதியை பற்றி அவருக்கு தெரிந்த உண்மைகள் எல்லாமே கருணாநிதி ஐயாவாலேயே சொல்லப்பட்டிருந்திருக்கும். இவரும் வெரிஃபை பண்ணிருப்பாரு. அந்த கேரக்டர் கரெக்டா போர்ட்ரே பண்றாரு. எம்ஜிஆர் கேரக்டர் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா போர்ட்ரே பண்றாரு. எங்கேயுமே தப்பு இல்ல. ஜெயலலிதா கேரக்டர் கையாடுற மாதிரி காமிச்சிருப்பாரு, ஒரு மாதிரி ரொட்டேட்டிங் எம்ஜிஆர். இல்ல 20ல அந்த பாடி லாங்குவேஜ் கூட எம்ஜிஆர் கையாட்டுறது எல்லாரும் இப்படி ஆட்டுவாங்க, அவர் வந்து இப்படி ஆட்டுற மாதிரி ஒரு க்ளோஸ் மானிட்டர் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும். ரொம்ப எல்லாமே கரெக்டா பண்ணாங்க இல்லையா? ஜெயலலிதா மட்டும் ஆக்சிடென்ட்ல சாவடிச்சிட்டாரு. நீங்க உண்மை கதையை தானே எடுத்தீங்க, அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. ஆனா அந்த ஜெயலலிதாங்கிற கேரக்டரை மணிரத்னம் வெறுத்து, அதாவது ஒரு மனுஷி தான் வாழ்ந்து தான் மேல வந்து தூள் கிளப்பிட்டு நிக்கிறாங்க, அதை பொறுக்க முடியாம அவங்க பெட்ரோல் குண்டு போட்டாங்க மணிரத்னம் வீட்டுலங்கிறது உண்மைன்னு நம்ம எடுத்துப்போம். அவங்கதான் சொன்னாங்க, அவங்கதான் போட்டாங்கன்னு வச்சுப்போம். காரணம் என்னன்னா, அந்த படத்துல சில சீன்ஸ் வந்து அவங்க அரசியல் வாழ்க்கைக்கு பிரச்சனையா வரும்னு அவங்க நினைச்சிருந்திருக்காங்க. எம்ஜிஆர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கோவிலுக்கு வர வைத்து கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டாருங்கிற மாதிரி காட்சிகள்லாம் அந்த படத்துல வருது. அதை அவங்க அப்ஜெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அதுக்காக அந்த கேரக்டரே சாவடிச்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது ஒரு லைஃப்ல ஒரு திரைப்படத்துல கூட அவங்க வெற்றியை வந்து கடைசி வரைக்கும் காட்டுற மாதிரி இல்லாம, நான் சொல்ல புரியுதுங்களா? அதுல கூட ஒரு ஆண்மை, ஒரு ஆணாதிக்கம் வருது, சாவடிச்சிடுறாவல அப்படிங்கிற மாதிரி கொண்டு போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். பட் ஜெயலலிதா அப்படிங்கிறவங்க வந்து 1964 அவங்க வந்து அந்த படத்துல நடிக்கும் பொழுது கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 14 வயசுன்னு நினைக்கிறேன். 14 வயசு. அதுக்கப்புறம் அவங்க வந்து கன்னடத்துல நடிக்கிறாங்க, தெலுங்குல நடிக்கிறாங்க, பிலிம்ஃபேர் அவார்டு 73ல வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ங்கிறது வந்து டோட்டலா ஐசோலேட் ஆயிடுது. ஏன்னா எம்ஜிஆர் வந்து லதா வச்சு படம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. எம்ஜிஆருக்கு அதனுடைய நோக்கம் இல்லை. ஆரம் வீரப்பனுக்கு வந்து ஜெயலலிதாவுடைய டாமினன்ஸ் வந்து பிடிக்கல. ஜெயலலிதா டாமினன்ஸ் வந்து ஆரம் வீரப்பனுக்கு பிடிக்கல. ஆரம் வீரப்பன் எவ்வளவு ரொம்ப நல்லவர் அப்படின்னா, எம்ஜிஆர் கூடவே இருந்து அவராலேயே வளர்ந்து எம்ஜிஆர் செத்த உடனே வெறும் கேவலம் ஒரு அரசியல் வாழ்க்கைக்காக திமுக போய் கூட்டணி வைத்த ஒரு மனிதர். அவங்களுக்கு ஜெயலலிதா பற்றி பிடிக்கல. அவர் வெளில வந்து என்ன வேணாலும் ஸ்டோரி சொல்றாரு. ஆரம் வீரப்பனுக்கும் பெருந்தன்மையாக மீண்டும் அமைச்சர் பதவி கொடுத்தவர் தான் ஜெயலலிதா. கொடுத்து எல்லாருமே, ஆரம் வீரப்பன் இல்ல, பொன்னையன்ல இருந்து எல்லாருமே ஒரு ஓரமா இருந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்தவங்க. எஸ்டி சோமசுந்தரம்ல இருந்து எல்லாருமே வெவ்வேறு விதமா டீல் பண்ணவங்க. ராஜகண்ணப்பனை பொறுத்த வரைக்கும் ஒரு இஷ்யூ வந்ததுனால அவங்க அப்படி பண்ணாங்க. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு இஷ்யூல கூப்பிட்டு செங்கோட்டையன் மேல அவங்களுக்கு ஒரு மரியாதை உண்டு பண்ணாங்க. சைதை துரைசாமி அதிமுகவின்னு கடுமையா உழைத்தவர், அவங்களுக்கும் ஒரு கேப் வந்து மேல வந்தாங்கிறதெல்லாம் அரசியல் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம். அது ஒரு அரசியல் தலைவி பண்ணாங்கன்ட்டு நான் போயிருவேன். ஆனா திரைப்படத்துல அவருடைய கதாபாத்திரத்தை கொடுக்கறவங்களும் ஜஸ்டிஃபை பண்ணல. ஆண்டவனும் அந்த குடும்பத்துல வந்து அவ்வளவு ஒரு அழகு தேவதையா கொண்டு வந்து அப்படிலாம் பண்ணணும்னு நினைச்சவங்க கூட சிறு வயதுல இருந்து எல்லாத்தையுமே தப்பாவே கொண்டு போறான். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மொழிகளை வந்து ஃப்ளூயண்டா பேசக்கூடிய ஒரு ஃபேண்டாஸ்டிக் பர்சனு. இன்னொன்னு சொல்றேன் சார், எந்த குடும்பத்துக்கெல்லாம் ஒரு மனுஷன் ஒரு கடவுள் வந்து கர்ம வினையினால ஒரு வேதனையை கொடுக்குறான் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த குடும்பத்துல எல்லாம் ஒரு ஒளியை ஏத்துவதுங்கிறது வந்து ஒரு தேவதை போல ஒரு பெண்ணை தான் கொடுப்பான். சோ இந்த 14 வயசு பொண்ணு தேவதையா கொடுத்திருக்காங்க இறைவன் அவருக்கு. தேவதையா தான் வளம் வர்றா. பாக்குறவங்களுக்கு எல்லாம் அவளை பார்த்து பொறாமை வருது, கோபம் வருது. ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அரூபமா பார்க்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அரூபமா பார்க்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லா பெண்களும் தேவதைகள் தான். இந்த ரூபத்தை பார்க்கும்போதுதான் பிரச்சனையே வருதுங்கிறது வேற விஷயம். ஜெயலலிதா அம்மாவுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்றதுன்னு எடுத்துக்கிட்டா, இப்ப எம்ஜிஆர் வந்து தொடர்ந்து வெற்றியை பெற்றார் அப்படின்னு சொன்னா, கருணாநிதி ஐயா காலத்திலேயே அல்லது அண்ணாதுரை ஐயா காலத்திலேயே அல்லது ஈவே ராமசாமி காலத்திலேயே எம்ஜிஆருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருந்தது. அப்கோர்ஸ் அவர் ஒரு ஆக்டருங்கிறதுனால. பட் இவங்க
73 72க்கு அப்புறம் இவங்க தூக்கி போட்டாங்க. ஜெயலலிதாவே சேர்க்கப்படல, லதா வந்துட்டாங்க. இவங்க ஷீ பிகேம் ஸ்லைட்லி ஸ்டவுட். அதுக்கப்புறம் நதியை தேடி வந்த கடல் நடிக்கும் போதெல்லாம் சரி, அந்த கேரக்டர்னுடைய விதி வேற விதமா இருந்தது. தனக்குன்னு ஒரு லைஃப தேர்ந்தெடுக்கலாம்னு போகும்போது கூட எல்லா பெரிய நடிகைகளுக்கும் இன்க்ளூடிங் MS சுப்புலட்சுமி எல்லாருக்கும் அமைந்த மாதிரி அது ஒரு 2ஆம் தாரமான ஒரு வாழ்க்கையை தான் அமையணும்னு வருது. யாரா இருந்தாலும் இன்க்ளூடிங் ஸ்ரீதேவி, எல்லா அழகு தேவதைகளுக்கும் அதுதான் விதின்னு ஆகுது. அப்படி போறாங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ஷீஸ் பீன் பவுன்ஸ்ட் பேக். இது பிப்ரவரியில பிறந்தவங்களுக்கு, நானும் பிப்ரவரி தான், பிப்ரவரியில பிறந்தவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கும். ரைஸ்னா அப்படி பார்ப்பாங்க, லோனா அப்படியே கீழே இருப்பாங்க. ரெண்டுத்துக்கும் நடுவுல பேலன்ஸ் பண்ணிட்டு வாழலாம். அவங்க தனியா வாழ்ந்துட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க என்ன பொறுத்து. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 90 அவங்க தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டதும், இந்த சசிகலாங்கிறவங்க வந்து கூட இருக்கிறாங்க, அவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்து அந்த மாதிரியான இது வந்து ஜெயலலிதா தானே விதிச்சுக்கிட்ட. ஆமா, 91க்கு முன்னாடி வந்து அப்படி கிடையாது. 91க்கு முன்னாடி அவங்களுக்கு நேர்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப மோசமா ஆண்டவன் வந்து என்ன கர்ம வினையோ அதுக்கேத்த மாதிரி கொடுத்தான். இப்படி கொடுத்தான், இப்படி இறக்குறான், கொடுப்பான் இறக்குவாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுத்துட்டு இருந்தான். 91க்கு அப்புறம் அப்கோர்ஸ் ஷீ ஒன்லி வாலண்டியர். 91ல இருந்து 97 வரைக்கும் ஜெயலலிதா அவங்க செய்த எதையுமே யாருமே எதுக்குமே நியாயப்படுத்த முடியாது. irrespective ஆஃப் வாட் எவர் இட் இஸ், எதுவா இருந்தா அவங்க 91 to 97 பண்ணதெல்லாம் முட்டாள்தனம், அயோக்கியத்தனம், தேவையில்லாத ஒரு விஷயம். அதை செய்திருக்கவே கூடாது. அதுவும் அவங்கள மாதிரி ஒரு நல்ல அறிவுத்திறன் உள்ளவங்க பண்ணிருக்க கூடாது. 91 to 97 லைஃப்ல சொல்லுங்க. 96ல மக்கள் ஒரு பாடம் புகட்டினாங்கன்னு வச்சுக்கலாமா, அவங்களே தோக்கடிச்சுட்டு சோ அந்த பாடத்தின் மூலமாக அடுத்து கொடுத்தது நல்லாட்சியாக மாறிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல நான் சொல்றேன், 91 to 97 ஜெயலலிதா அம்மா செய்து அவங்க லைஃப்ல ஏதாவது தப்பு பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு தவறு கரெக்ட்னு வரும் இல்லையா? அப்படி பண்ணிருக்காங்கன்னா அவங்க 91 to 96 பண்ணது மட்டும்தான் மிகப்பெரிய. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கட்டத்துல அழகு அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இருக்கு, போற இடத்துல எல்லாம் அவங்க ஒரு ஸ்டாரா இருக்காங்க, பணம் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு இருந்தது. கவர்னருக்கு இவரு நம்ம ஜனாதிபதியிடம் போய் இந்திய போருக்காக நிறைய நகைகளை கொண்டு போய் கொடுத்தது சாவித்திரியும் ஜெயலலிதா அம்மாவும், இதெல்லாம் தெரிஞ்ச வரலாறு. ஆனா எங்க வந்து திடீர்னு அந்த அதிகார போதை வருது இல்லையா? 91ல அவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள். எம்ஜிஆர் இருந்த போது இவங்க போய் அவங்க அந்த அந்த பாடி பக்கத்துல நிக்கிறாங்க. அப்ப வந்து அவங்க பின்னாடி தாக்கப்படுறாங்க. அவங்க அங்கிருந்து கிளப்பி விடுறதுக்கான ஏற்பாடுகள் நிறைய பேர் பண்றாங்க, குண்டூசியால் குத்துறாங்க. அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த ஒரு நாள் அங்கேயே இருக்காங்க. அப்ப வந்து அவங்க இந்த இதுல இந்த வேன்ல ஏறும்போது தீபக்னு ஒரு சாதாரணமான ஒரு ஆளு, இன்னைக்கு எங்கேயுமே திரையுலகில மேல வர முடியல, அவர் வந்து பிடிச்சி இழுக்கிறாரு. இவங்க கீழே இதுவாடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஓரம் கட்டப்படுறாங்க. மற்றவங்க எல்லாம் தான் எம்ஜிஆருடைய வாரிசுன்னு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. 89ல அதிமுகவே வந்து அதிமுக தொண்டனே ஜெயலலிதா வந்து இவங்கதான் உங்களுடைய ஃபியூச்சர்னு நினைக்கல. திருநாவுக்கரசு இவங்க எல்லாம் இருந்தாங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் நடந்தது ஒழிய 89 எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஜானகிய மனைவிங்கிறத அடிப்படையில கொண்டு வந்துடலாம், ஜெயலலிதாங்கிறவங்க வந்து இதுதானே நடிகை தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில நிறைய சித்து வேலைகள்லாம் செஞ்சாங்க. ஒரே சபாநாயகர் டேபிள்ல 2 சபாநாயகர் உட்கார்ந்து எல்லா விதமான அசிங்கங்களையும் திமுக பண்ணிச்சு. காங்கிரஸ் அந்த டைம்ல செய்வதறியாம மண்டை காஞ்சிட்டு உட்கார்ந்து இருந்தது. சிவாஜி கணேசன் கூட ஜானகியோட போய் கூட்டணி வைக்கிற அளவுக்கு தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப கேவலமான ஒரு சிச்சுவேஷன் அந்த டைம். அப்போ ஜெயலலிதாவை அதிமுக தொண்டர்களே ஏற்கவில்லை அப்படிங்கிற மாதிரி வந்தது. ஷி ஃபேஸ் தி எலெக்ஷன். 89ல சேவல் சின்னம் கொடுத்தாங்க. அங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மார்க்கெட்டிங் நடந்தது. எம்ஜிஆர் ஜெயலலிதா நிக்கக்கூடிய அந்த முருகன் வள்ளி அப்படிங்கிற மாதிரியான அந்த போஸ்டர் எல்லா பக்கம் போக ஆரம்பிச்சது. ஷி காட் 27. அதோட நிறுத்தி இருந்தா திமுகவுக்கு வந்து நல்லது நடந்திருக்கும். கருணாநிதியை தன் வாழ்க்கையில 2 தப்பு பண்ணாரு. எம்ஜிஆருங்கிறவருடைய உண்மையான திறமையை புரிந்து கொண்டு எம்ஜிஆரை எப்படி சமாளித்திருக்க வேண்டுமோ அப்படி சமாளித்திருக்கணும். எம்ஜிஆரை என்னால ஓவர்டேக் பண்ண முடியும்னு அவர் நினைச்சது வந்து முதல் சரிவு அவருக்கு. 2வது சரிவு கருணாநிதி ஐயாவுக்கு எங்கிருந்து வந்ததுன்னா,
இந்த ஜெயலலிதாங்கிறவங்க வந்து அழகை காட்டி அப்படி வந்துட்டாங்கன்னு மட்டமா நினைச்சது. ஜெயலலிதா ஒரு திறமை இருக்கு, ஒரு எக்ஸலண்ட் பிரெயின் இருக்கு, இப்படி ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம பேக்டோர்ல பண்ணலாம்னு நினைச்சு 89ல வெற்றி பெற்றார் இல்லையா? வெற்றி பெற்றுட்ட உடனே அவர் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தவறா இருந்தது. அங்கதான் அந்த சட்டசபையில அந்த சேலையை பிடித்து இழுத்து அந்த விஷயம் வந்தது. ஜெயலலிதா took it in a very fantastic way. இதுக்கப்புறம் அந்த அந்த சீனை வந்து அழகா அவங்க நரேட் பண்ணாங்க. ஆண்டவன் துணை இருந்தா இல்லைங்கிறதெல்லாம் அடுத்த பிரச்சனை. அந்த சீனை அவங்க பியூட்டிஃபுல்லா நரேட் பண்ணாங்க. பொலிட்டிக்கலி இட் பிகேம் a பிக் திங். பெண்களுடைய வாக்கு அப்படியே ஜெயலலிதா பக்கம் போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க. நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் என்னன்னா, ஒரு துறையில ஒரு பெண் வரணும்னு சொன்னா அந்த இடத்த தடுக்கிறதுக்கான வேலை இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதுவும் அயோக்கியர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்ததுன்னா அங்க வந்து ஒரு பெண் கௌரவத்தோட மேல வர முடியுங்கிற மாதிரி ஒரு ஆண்டவன் அனுசரணையினால சாவடிக்கிறான். எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறவங்க அக்கறையிலேயே சாவடிக்கிறாங்க. கருணாநிதி மாதிரி ஆரம் வீரப்பன் மாதிரி இருக்கிறவங்க தன் மேல அந்த என்ன சொல்றது தனக்கான ஆதங்கத்துல இருந்து சாவடிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருமே அந்த பெண்ணை வந்து எப்படியாவது சாவடிச்சு முடிச்சு விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இருக்காங்க. எனக்கு மெமரி இருக்கு சார். யூஸ்வலா நீங்க ஸ்டார்டிங்ல சொல்லும்போது ஜெயலலிதான்ற பேரை கேட்ட உடனே என்ன வருது அப்படின்னு உடனே ஜேன்றது தான் ஞாபகம் வருதுன்னு. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பதவியேற்பு விழாவில் வந்து கவர்னர் படிப்பாரு, ஜெயலலிதா எனும் நான் அப்படின்னு உடனே அவங்க ஸ்லைட்டா ஒரு புன்னகை பண்ணிட்டு ஜெயலலிதா எனும் நான் அப்படின்வாங்க. அதாவது நான் யாருக்கும் அடங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. பர்ஃபெக்ட். ஆக்சுவலா வந்து அந்த திமுக அப்படிங்கறத வந்து எம்ஜிஆரால அழிச்சிருக்க முடியும். எம்ஜிஆர் மட்டும் கரெக்டா ஸ்டெப் எடுத்து ஒரு ஒரு தனி மனிதனா மட்டும், அதாவது அந்த இதயம் அந்த நல்ல மனசு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு அரசியல்வாதியா செயல்பட்டு இருந்தாலும் திமுக காணாம போயிருந்திருக்கும். இவர் என்ன பண்ணிட்டாரு, அங்க இருக்கிறவங்க ஏற்கனவே நம்மளுடைய சித்தப்பா அந்த அர்ஜுனர் வந்து மகாபாரதத்துல கிருஷ்ணர்கிட்ட புலம்பின மாதிரி என்னங்க நம்ம சித்தப்பங்க நம்ம மாமங்க அப்படிங்கிற மாதிரி இவர் அரசியல் நடத்திட்டார். பட் ஜெயலலிதா அத கொஞ்சம் கூட அந்த ஆங்கிள் போகவே இல்லை. துரத்தி அடிச்சாங்க. 10வது வருடம் அதாவது ஆன்டி இன்கம்பன்சியை மீறி 2016ல ஜெயிச்சதுங்கிறது. ஒருவேளை இன்னொரு இப்போ வரைக்கும் உயிரோட இருந்து 2021 எலெக்ஷனும் ஃபேஸ் பண்ணிருக்கும் பட்சத்தில் எம்ஜிஆர் விட்டு வைத்த அந்த பணியும் முடிந்திருக்கும்ல, திமுகன்ற ஒரு இது வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸும் பண்ணிருப்பாங்க. இல்ல ஒரு நல்லதா கண்டிப்பா அவங்க பண்ணிருப்பாங்க. என்டிஆர் பண்ணாத எம்ஜிஆர் பண்ணாத எல்லாமே தொக்கல்ல விட்ட ஒரு தப்ப இவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. என்னன்னா இந்த மாதிரி இவங்க நடந்தது நிறைய அரசியல், அதை 2 வரியில முடிச்சிடுறேன் நானு. ஒரு பக்கம் சசிகலா புஷ்பாங்கிறவங்க ஏர்போர்ட்ல வந்து திருச்சி சிவாவை அடிக்கிறாங்க. அது வந்து ஒரு இஷ்யூ ஆகுது. சசிகலா புஷ்பா அதிமுக, திருச்சி சிவா அவங்களுக்கு தெரியும். இவங்க கூப்பிட்டு சம்மன் பண்றாங்க, என்ன ஏதுன்னு கேட்க போறாங்க. அவங்க சொன்ன செய்தி ஏதோ ஒண்ணு மிகவும் ஆச்சரியமாகவும் ஆக்ரோஷமாகவும் அதிர்ச்சியாகவும் ஜெயலலிதாவுக்கு இருந்திருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கே ஒரு சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா ஜெயலலிதாவை விரும்பினவங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய சந்தேகமா தான் இருந்திருக்கும். இதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த சசிகலா புஷ்பா ஏர்போர்ட் சம்பவத்துக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி அவங்க உள்ளாட்சி தேர்தலை கொண்டு வரேங்கிறாங்க. அது திமுகவுக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த டைம்ல உள்ளாட்சி தேர்தலை அவங்க கொண்டு வந்திருந்தாங்கன்னா 2016ல இட் வுட் ஹவ் பீன் ஸ்வீப் த்ரூ. ஏன்னா அது 6 வருடம் இல்லையா உள்ளாட்சி தேர்தலுங்கிறது, இட்ஸ் a லாங் டைம். அங்க ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஸோ எங்கேயோ ஒரு கான்ஸ்பிரசி இருந்ததுங்கிற வரைக்கும் நான் சொல்லிட்டு போவேன். ஏன்னா எல்லாமே வாழ்க்கையில கோயின்சிடென்ட் ஆஃப் ஃபேக்டா இருக்க முடியாது. ஆனால் அந்த பெண்மணி கிட்ட இருந்த ஒரு பெரிய தீவிரம், கண்ணதாசன் சொல்லுவான், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை அப்படின்னு ஒரு வாசகம் சொல்லுவான். அந்த வாடி நின்றதாக அவங்கள நம்ம பார்த்ததில்லை. எப்ப அவங்க வாடி நிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்ததுன்னு கேட்டால், இவ்வளோ லைஃப்ல சின்ன வயசுல இருந்து போராடி அது பண்ணவங்க இது பண்ணவங்க, அந்த சுகரு அந்த இது எல்லாம் சேர்ந்து இந்த துரோகம், தன் கண்ணுக்கு முன்னாடி நடந்த அந்த துரோகம், அது எல்லாம் சேர்ந்துதான் வாடி நின்றால் ஓய்வதில்லை அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து ஜெயலலிதா மட்டும் கொண்டு வந்துருச்சு. எதையும் தாங்கும் இதயம் இருந்தா நினைச்சு பார்த்து நிம்மதியை நாடு அப்படிங்கிறதுக்குள்ள அவங்க அனுப்பப்பட்டுட்டாங்கிறது என்னுடைய கருத்து. அது நியாயமா இருக்கலாம், தப்பா இருக்கலாம், அதிக பிரசங்கித்தனமா இருக்கலாம், அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. ஆனால்
மக்கள் முதல்வர் அப்படின்னு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இதையாவது பேச முடியும்னு சொன்னா, காமராஜ் ஐயா தன் நேர்மையாகவே இருந்தார். அவர் இதயத்தில் இருந்த ஆட்சியை செய்தார். அந்த விதத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. என்னைக்குமே ஜெயலலிதா அம்மா அலுவாலையா கிட்ட ஒரே ஒரு முறை ஃபைட் பண்ணதை தவிர என்னைக்குமே மத்திய அரசுல இருந்து எனக்கு பணம் வரல, அதனால இந்த இதை என்னால நடத்த முடியாது, மத்திய அரசு என்னை வஞ்சிக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு இடத்துல அவங்க சொன்னது கிடையாது. குறையாக சொன்னதில்லை என்னைக்குமே. ஒரு முறை சொன்னாங்க. அலுவாலையா கிட்ட போய் ஒரு விஷயம் பேச மன்மோகன் சிங் ஆட்சியின் போது அவங்க அது கேட்ட நிதி கொடுக்கலன்னும் போது டெல்லியிலேயே வெளியிலேயே சத்தம் போட்டுட்டு, அதாவது ரொம்ப கோபப்பட்டுட்டு தான் வந்தாங்க. அந்த இடத்துல அவங்க இந்த நிதியை பற்றி பேசியிருக்காங்க. அந்த காலகட்டம் வேற. மத்திய அரசிடம் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டியும் இன்கம் டாக்ஸும் போயிடும். இங்க சேல்ஸ் டாக்ஸும் இந்த டாக்ஸஸ் மட்டும்தான் வரும். அப்படி இருந்த ஒரு காலகட்டம் அது. கவர்மெண்டால தன்னை மேனேஜ் பண்ணிக்க முடியும். என்னுடைய சேல்ஸ் டாக்ஸ் என்னுடைய இதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு ஸ்டாலின் ஐயாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, 100 ரூபா வந்தா 50 ரூபா 70 ரூபா அவர்கிட்ட திருப்பி வருது, 29 ரூபா மத்திய அரசுக்கு போகுது. இந்த 70 ரூபாயில சம்பளம், இவங்க வாங்கின கடனுக்கான வட்டி, ஏன்னா 3 லட்சம் கோடி வாங்கி வியாபாரம் பண்ணாதானே அதுல 16% கமிஷன் எடுக்க முடியும். அதெல்லாம் பண்ணி இவங்க வந்திருக்கு. பட் ஜெயலலிதா நீங்க 72 ரூபாய் சொன்னீங்க, அதுல அந்த கூடுதல் 10 ரூபாய் நீங்க இன்க்ளூட் பண்ணலதானே சார்? எதுல 100 ரூபாயில 72 ரூபாய் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துரும் சொன்னீங்க, அதுல அந்த கூடுதல் 10 ரூபாய் அது நீங்க இன்க்ளூட் பண்ணல? அதாவது 3 விஷயத்த கூட நான் இன்க்ளூட் பண்ணல. ஒன்னு அப்கோர்ஸ் ஜெயலலிதா அம்மா காலத்திலேயே கனிம வள திருட்டுங்கிறது அவங்கள மீறிதான் நடந்துட்டு இருந்தது. இப்போ ஒரு வந்திருக்கிற வழக்கு கூட ஜெயலலிதா அம்மா காலத்துல இருந்த கனிம வள திருட்டு விஷயம் தான். அது தமிழ்நாட்டுக்குன்னே ஒரு சாபமா இருந்தது, கனிம வள திருட்டுங்கிறதும் மணல் திருட்டுங்கிறதும். ஆனால் சாராயத்துல திருட்டுங்கிறது 100 பாட்டில் வந்ததுன்னா 50 பாட்டில் கணக்குல வரும், 50 பாட்டில் கணக்குல வராதுங்கிற மாதிரியான ஒரு அயோக்கியத்தனம் இவங்க பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 22,000 இருந்து 40,000 கோடி வரைக்கும் திமுக நாட்டுக்கு கிடைக்காம ஏற்கனவே ஒரு வடிகொடா இயக்கம்ங்கிறாரு. எனக்கு புரியல. இவங்க ஏற்கனவே கனிம வளத்திலையும் வரி கொடுப்பதில்லை, மணல்லையும் வரி கொடுப்பதில்லை, சாராயத்திலையும் வரி கொடுப்பதில்லைங்கிறது தான் உண்மையான விஷயம். அது 22,000 44,000 கோடி வரைக்கும் அவங்க தப்பு பண்றாங்க. ஒரு நிமிடம் போதும் வரியை நிறுத்துவதற்கு அப்படின்றது இதுதான் சொல்றாரோ? இல்ல அவரு ஒரு நொடியில நிறுத்தணும்னா எதுக்கு சொல்றாரு? இந்த 60,000 கோடி கனிம வளத்திலையும் 7,000 கோடி மணல்லையும் 22,000 கோடி சாராயத்திலையும் வந்ததுன்னா அவர் மத்திய அரசுக்கு சம்பந்தப்படாமே அவரால் ஆட்சி நடத்த முடியும். பட் அப்படி அவர் ஆட்சி நடத்துறதுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் விட்டு வைக்கணும்ல, சும்மா விட்டுருவாங்களா? 1 லட்சம் கோடிக்கு உதார் வந்ததுன்னா சும்மா விட்டுருவாங்களா? அவர் எவ்வளவுதான் கருணாநிதி ஐயாவுடைய பையனா இருந்தாலும் எப்படி அனுப்புறதுன்னு தானே பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. பட் ஜெயலலிதா சச் அ ஃபென்டாஸ்டிக் ஒரு 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 திட்டங்கள் கொண்டு வரும் போது நீங்க ஒண்ணு வேண்டாங்க. சைக்கிள் திட்டம் கொடுக்கும்போது அது அம்மா சைக்கிள் திட்டம்னு பேர் வைக்கப்படலை. சைக்கிள் +1 +2 மாணவிகளுக்கு கொடுக்கும்போது அது ஜெயலலிதா சைக்கிள் திட்டம், முதல்வர் சைக்கிள் திட்டம் அப்படிலாம் பேரே வைக்கப்படலை. சைக்கிள் வாஸ் ஜஸ்ட். பெண்கள் படிக்க போறாங்க, அவங்க கிராமத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் படிக்க வேண்டியதா இருக்கு. பஸ்ஸை நம்பினா அதுல 1000 பிரச்சனை இருக்கு. சில இடங்கள்ல பஸ் வர்றதில்ல. நீ சைக்கிளை ஓட்டிட்டு போ, நீ போய் படி, நான் உனக்கு சைக்கிள் தரேன். இதுதான் மக்கள் முதல்வர். பெண் கல்விக்கு பூஸ்டா இருந்துச்சு. அண்ட் இப்ப கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதுக்கு அந்த மாதிரி திட்டங்கள் தான் முக்கிய காரணம். ஆமா, இவங்க பெண்கள் படிப்பு வைக்கிறதுக்கு முக்கியமான காரணமா ஜெயலலிதா அம்மா தான் இருந்தாங்க. அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. லேப்டாப் கொடுக்கும்போதும் சரி, அதற்கு பின்னாடி இந்த மிக்சி கிரைண்டர் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொடுக்கும்போதும் சரி, பெண்கள் வேலைக்கு போகணும், பெண்கள் வேலைக்கு போகணும். அப்ப வீட்டு வேலை அவங்களுக்கு ஈஸி ஆகணும். இதுதான் அவங்களுடைய நோக்கமா இருந்தது. இதை கொடுத்து வாக்கு வாங்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு ஏன் இருந்தது இல்லைன்னா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 15% வித்தியாசம் திமுக கிட்ட இருந்து அதிகமான வாக்குகள் இருந்தது. அண்ட் இரட்டை இலை இல்லாமல் 89 அவங்க தேர்தலை சந்திச்சிருக்காங்க. இரட்டை இலை பறிக்கப்பட்ட நிலையில அவங்க சந்திச்சிருக்காங்க. இவரு எல்லாம் உதயசூரியனை நிறுத்திட்டு கூட்டணியை தூக்கிட்டா திமுகவெல்லாம் ஜெயிக்கவே முடியாது. ஆனா அவங்க இருக்கும் போதெல்லாம் அத்தனை விமர்சனங்கள் வச்சாங்க. கச்சத்தீவு விஷயத்துல இவங்க தனிப்பட்ட முறையில கேஸ் போட்டாங்க. அதற்கான ஆவணங்களை திருட்டி இன்னைக்கும் அந்த கேஸ் தான் நிக்குது. ஜெயலலிதா அம்மா கொடுத்த அந்த கேஸ் தான் இன்னைக்கும் நீதிமன்றத்துல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மாநில முதல்வராகவும் அதுல அவங்க சேர்ந்தாங்க. ஒரு
புள்ளி விவரம் எடுத்து சொல்லும் போது 97ல ரவி பெர்னாட் ஒரு பேட்டி எடுக்கிறார் ஜெயலலிதா அம்மா. 96ல ஏறத்தாழ அவங்களை பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அவங்க எந்திரிக்க மாட்டாங்கிற அளவுக்கு. ஏன்னா சன் டிவி பெரிய அளவுல இருந்துட்டு இருந்தது. எதை வேணா சன் டிவி மூலமா சொல்லிக்கலாம், இல்ல சன்ஸ் மூலமா சொல்லிக்கலாங்கிற வசதி எல்லாம் திமுக இருந்தது. 97 எண்ட்லயோ 98 ஆரம்பத்திலயோ ஜெயலலிதா அம்மா ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தாங்க. நான் சீட்டு விஷயத்துல தோத்தேன்னு சொல்லுங்க, நான் தோத்தேன்னு ஒத்துக்கிறேன். என்னை இத்தனை கதைகளை சொல்லி, புடவை, செருப்பு, அந்த கதையெல்லாம் சொல்லி நீங்க தோக்கடிச்சிங்கன்னு சொல்லுங்க, அதையும் நான் ஒத்துக்கிறேன். பட் வாக்குகள் நான் பெற்றது இத்தனை அப்படிங்கறத அவங்க எடுத்து சொன்னாங்க. பட் இந்த மாதிரி அனலிட்டிக்கலா ஒரு விஷயத்தை யோசிச்சு அதை செய்யக்கூடிய அவங்களுக்கு ஆண்டவன் செய்யாதது ஒன்னே ஒண்ணுதான். கூட ஒருத்தர் இருக்கிற மாதிரி, நம்பகத்தகுந்தமான ஒருத்தர் இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தால் அந்த பிரச்சனை இருந்திருக்காரு. சசிகலாமா ரொம்ப நேர்மையானவங்கன்னு நீங்க சொல்லிட்டு போய்க்கோங்க, அவங்களுக்கு பின்னாடி பேக்டோர்ல இருந்தவங்க யாரும் நேர்மை இல்லையே. அந்த பூட்டுக்கு 3 சாவி இருந்தது, நடராஜன் கிட்ட ஒரு சாவி இருந்தது, அவங்க பாவம் ஒரு சாவியை கையில வச்சுட்டு இருந்தாங்க, அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு சாவியை வச்சுட்டு இருந்தாங்க. சோ இட் வாஸ் நாட் ஒரு லைஃப். பட் ஜெயலலிதா அம்மா வாழ்க்கையில இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் கத்துக்க வேண்டியது 2. ஒண்ணு நல்லது, ஒண்ணு கெட்டது. நல்லது என்ன அப்படின்னு சொன்னா, என்ன ஒரு விஷயம் வந்தாலும் ஒரு தலையணி ஒரு 2 செகண்ட் அடறீங்க, திருப்பி எந்திரிச்சிங்கன்னா நீங்க புயல் போல எந்திரிக்கணும், திருப்பி அந்த பழைய கெத்தோட எந்திரிக்கணும். தட் இஸ் ஹவ் ஜெயலலிதா சின்ன வயசுல இருந்து எந்திரிச்சு வந்தாங்க. 14 வயசுல திரைப்படமா இருக்கட்டும், அதற்கு பிறகு அம்மாவை இழந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எம்ஜிஆருங்கிற அந்த பெரிய பலூனுக்கு நடுவுல உட்கார்ந்து இருந்ததா இருக்கட்டும், அது திடீர்னு எம்ஜிஆரால புறக்கணிக்கப்பட்டதாக இருக்கட்டும், அதிமுகல உள்ள வாய்ப்பு கொடுக்கப்பட்ட போது சத்துணவு திட்டத்துல நடந்த ஊழல்களை பேசியதா இருக்கட்டும், அவங்க மேடைக்கு வந்தால் அது எம்ஜிஆரை மீறி இன்னொருத்தர் மேடைக்கு வந்தால் அது ரசிக்கப்படும் அப்படிங்கிறது வந்த விஷயமா இருக்கட்டும். எந்த நிறைய விஷயங்கள்ல அவங்க எந்திரிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல பாடமா இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவுடைய ஃபென்டாஸ்டிக் குவாலிட்டியை பவுன்சிங் பேக்குங்கிறது தான். அந்த அவங்க ஏன் கீழே இறங்குனாங்கன்னா அதுக்கு ஆண்டவன் தான் காரணம், பவுன்சிங் பேக்குக்கு ஜெயலலிதா அம்மா தான் காரணம். ஆனால் 2வது விஷயம், அது நல்லது இல்லை, அதை கத்துக்க வேண்டியது என்னன்னு சொல்லி, எந்த சூழ்நிலையிலும் தயவு செய்து தனியாக இருப்பது நல்லதுன்னு நினைச்சிடாதீங்க. நீங்க எவ்வளவுதான் புதுமை பெண்ணாக இருந்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் மிகப்பெரிய இதுவாக இருந்தாலும், இப்ப இந்திரா காந்தி அம்மா லைஃப்ல சஞ்சய் காந்தி ஒரு கொலை நடந்தது, அதாவது என்ன சொல்ல, ஒரு ஆக்சிடென்ட் நடந்த பிறகு இந்திரா காந்தி அம்மாவோட தனியா தானே இருக்காங்க. அவங்களும் என்ன பெரிய டெரரா இருந்தாலும் அல்டிமேட்லி அந்த தூங்கும் போது கூட யாரும் இல்லாத இருக்கிறது, எந்திரிக்கும் போது கூட யாரும் இல்லாம இருக்கிறதுங்கிறது ஆண்கள் கூட சமாளிச்சிருவேன். ஏன்னா எருமாடுகள் அவங்க 99% வாய்ப்புகளுக்காக அலையறவங்க, அவங்கள விட்டுருங்க. பட் பெண் விஷயத்துல மட்டும் தனியா இருக்கணும்னு முடிவு பண்ணாதீங்க. யாரை நீங்கள் உண்மையிலேயே நம்புகிறீங்களோ, இப்ப ஒரு கல்லை போற்றி தானே நம்ம சாமி ஆக்குறோம், அது சாமி கிட்ட தானே நம்ம திரும்பி வரம் வாங்குறோம். அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை நீங்கள் படரும் கொடிங்கிறத மட்டும் தயவு செஞ்சு மைனஸா நினைக்காம அது உங்களுடைய பயாலஜிக்கலுங்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. இது என்னுடைய விதி. எப்படி ஆனால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது, பெண்ணால தான் முடியும்னு இருக்கோ, அந்த மாதிரி பெண்ங்கிறது மட்டும் ஒரு படரும் கொடிங்கிறது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ இப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக் கூட்டு குடும்பத்துல இருந்தீங்கன்னா நீங்க படரும் கொடியே கிடையாது, நீங்க தினமும் மலரும் கொடி. அது வேற விஷயம். அவங்களுக்கு ஜெயலலிதா அம்மாவை பத்தி எதுவும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. பட் இந்த படரும் கொடிகளுக்கு கண்டிப்பா தெரியும். ஜெயலலிதா அம்மாட்ட இருந்து கத்துக்க வேண்டியது, பிளீஸ் தவறான ஆட்களை வீட்டுல வச்சிடாதீங்க, தனியா இருக்காதீங்க. இது 2 மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்லி கொடுத்துட்டு போன கதையா இருக்கணும், அதாவது பாடமா இருக்கணும். சூப்பர் சார். ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு கிட்டத்தட்ட அரசியல், சினிமா, செய்த சாதனைகள், எதிர்கட்சி அரசியல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். முக்கியமாக 2 பாயிண்ட் நான் நீங்க சொன்னதை ஹைலைட் பண்ண விரும்புறேன். ஒண்ணு, ஜெயலலிதா அப்படின்ற பெயர் கேட்டாலே பலருக்கு பலவிதமான நினைப்புகள் வரும், நினைவுகள் வரும். ஒண்ணு, அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறது, இண்டிபெண்டா இருக்கிறதாகட்டும், யாராவது வீட்டுல சின்ன பொண்ணு யாராவது கொஞ்சம் கோபமா அதிகார தொண்டியில பேச கூட, என்ன ஜெயலலிதா மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெண்களுக்கான அந்த ஒரு குணம் ஜெயலலிதாவோட கேரக்டர் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணதே அவங்களுடைய மிகப்பெரிய சாதனையாக நம்ம சொல்லணும். குறிப்பாக நீங்க சொன்னது பவுன்சிங் பேக், அது ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்க வேண்டியது கிடையாது, ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி. அது எப்படின்றது சிறப்பாக செய்து காட்டியவர் தான்
ஜெயலலிதா அவர்கள். அண்ட் ஒரு சைக்காலஜிக்கல் லெசனும் அவர்கள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். தனியாக இருக்கிறது எவ்வளவு ஆபத்து, இண்டிபெண்டா இருக்கிறது வேற, தனியாக இருக்கிறது வேற அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் பாடம் அப்படின்றது இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் இண்டிபெண்டாகவும் இருந்தார், ஆனால் தனியாக இருந்தது தவறாக போய்விட்டது அப்படின்றது. எஸ் 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 பர்ஃபெக்டான வார்த்தைகளா சொல்லிருக்கீங்க சார். மிக்க நன்றி சார். ஒரு வரி மட்டும் நான் அவங்களோட சேர்த்துக்க விரும்புறேன். 96ல இருந்து 2016 வரைக்கும் தமிழக பத்திரிகை துறையில இருந்தவங்க யாருமே யோகியன்கள் இல்லைங்கிறது ஜெயலலிதாவை அவங்களுடைய ஆக்சுவல் ஃபேக்ட் தெரிஞ்சும், அவங்க யாரு எப்படி மூவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சும், சென்னையில ஒரு வெள்ளம் வந்தது, ஜெயலலிதாவை அணுகவே முடியல. ஜெயலலிதா ஊன்னு சொல்லாதனாலதான் அந்த ஏரியை திறந்து விடல. ஊன்னு சொன்ன உடனே ஏரியை திறந்து விட்டாங்க, சென்னையே அழிந்து விட்டதுன்னு பச்சை பொய்ய 98ல இருந்து 2016 வரைக்கும் சொல்லி கொண்டிருந்த தமிழக பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள்ல தப்பு பண்ணவங்களுக்கு ஆண்டவன் எந்த ஒரு மோசமான தண்டனையும் கொடுத்துடக்கூடாது. ஆனா அது கொடுக்கறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு. அதே தப்பை இப்பயும் பண்றாங்க. திமுகவுக்கு பல்லக்கு தூக்கிகளாகவும் தூக்கு தூக்கிகளாகவும் இன்னைக்கும் அதே தப்பு பண்றாங்க. 2-3 ஜென்மத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு பாவம் செய்றீங்க. ஜெயலலிதாமாக்கு செய்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்ப இதுக்கும் இன்னைக்கும் அதே தப்ப செய்யாதீங்க. பத்திரிகையாளருக்குன்னு ஒரு நேர்மை இருக்குங்கிறத பணிவன்போடு கேட்டுக்கோ. மிக்க நன்றி சார், மிக்க நன்றி சார். முடிவாக நம் இன்றைய தினம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களின் நினைவுகளை நம்ம அசை போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 8 வருஷம் கடந்த பிறகும் தமிழகத்தில் அம்மா இருந்திருந்தா அப்படின்ற வார்த்தை தான் இருக்கிறது. அந்த வெற்றிடம் அப்படின்றது இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கிறது. பல தலைவர்கள் அந்த வெற்றிடத்தை நிரப்பலாம், ஆனால் அம்மா என்றுமே அம்மாவாகத்தான் வரலாற்றில் இருப்பார் அப்படின்றதான் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது. மிக நன்றி சார். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.